ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஸ்டைலில் நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் 100 கிராம் ஊற்றிருக்கேன். தயிர் சட்னிக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண தெரியலனா எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கையில் நல்லா வெங்காயம் பிரிஞ்சிருக்க மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. உப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தயிரை ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வேணுனாலும் போடலாம். பச்சை மிளகா போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி போட்டு மட்டன் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 5 தக்காளி, பச்சை மிளகா 4-5 எடுத்துக்கோங்க. ஒரு எலும்புச்சம்பழம், கொத்தமல்லி தழை 1 கொத்து, புதினா 1 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன். இது கூடவே நான் பட்டையும் ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். பட்டை ஏலக்காய் பவுடராக வச்சுருந்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன். நான் செய்கிற பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் அரைக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே அரைக்கிறதில்ல. அடுத்தது சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. நான் 1 கிலோ அரிசிக்கு 4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா அது 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மட்டன் 1/2 கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, வெங்காயம் மட்டும் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஈஸியாக எப்படி குக் பண்ணலாங்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், பாருங்கள். இந்த பிரியாணியோட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்ஜே விலாக்ஸை பார்க்குறதுல முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறையா வீடியோஸ் போடுறேன், எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். நான் தம் பிரியாணி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பிரியாணி அரிசி போட்டு செஞ்சுருக்கேன். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போ சொல்லியிருக்கேன் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் கம்மியாக வச்சிங்கனாவே போதும். ஒரு 2 விசில் விட்டுக்குங்க. குக்கர்லேயும் அடி பிடிக்காமல் சாப்பாடு உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் நிறைய டைம் குக்கர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன், அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இன்றைக்கி நான் சமைச்சதும் அடி பிடிக்காமல் இருந்திருக்கு. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி ஊற வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக நீங்கள் செய்யும் போது அரிசி நல்லா ஊறி இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஓவராக ப்ரௌன் ஆயிடுச்சு, இருந்தால் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்க, அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இனி பிரியாணி ஃபுல்லாகவே சிம்லேயே தான் வச்சு செய்ய போகிறோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமேல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுதான் பாத்திரத்தில் ஒட்டும், அதனால் இதை அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்தது இதில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது 3மே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்லோ குக் ஆகட்டும். அடுத்தது இதில் பிரியாணி மசாலா, உப்பு, மிளகாத்தூள், மட்டன் மசாலா இருந்தால் அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்குங்க. இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இதோட பச்சை ஸ்மெல்லு போகணும், அதுக்காக தான். மசாலா ஐட்டம் எது செஞ்சாலும் நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க.
அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்லேருந்தே அடி பிடிக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் லாஸ்ட் வரைக்கும் அடி பிடிக்காமல் சாப்பாடு நல்லா கிடைக்கும். நம்ம போட்ட அரிசி சாப்பாடு மொத்தமும் ஃபுல்லாக கிடைக்கும். நான் 1 கிலோ அரிசி போட்டு செஞ்சேன். அதில் எனக்கு ஒரு பருக்கு சாப்பாடும் கூட வேஸ்ட் ஆகலை. அப்படியே மொத்தமாக எனக்கு சாப்பாடாக கிடச்சிது. அடுத்தது வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு வந்து சாப்பாடுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டேன். உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. மட்டன் பிரியாணியில் செய்யும்போது மட்டனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு டைம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். சிக்கன் பிரியாணியில் செய்யும்போது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போட்டு சமைச்சிக்கலாம். சிக்கன் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நான் மட்டன் வேகிறதுக்கு வந்து ஒரு 3 விசில் விட்டேன். அந்த தண்ணியும் வந்து வேஸ்ட் பண்ணல. அதை வந்து பிரியாணிக்கு தண்ணி அளந்து ஊற்றும் போது அதுவும் சேர்த்து தான் ஊற்றிருக்கேன். நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தயிர் ஊற்றிக்கலாம். 100 கிராம் வந்து தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிரெலாம் ஊற்றுனதுக்கப்புறமேல இன்னுமே சுத்தமாகவே அடி பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது. அடி பிடிச்சி இருந்தாலுமே வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது இதில் வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுடலாம். ஒரு லெமன் எடுத்து நான் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டேன். கரெக்டாக இருந்துச்சு. அரிசி தவிர மற்ற எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ குக் ஆகட்டும். அவ்வளோதான், நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மஞ்சள் கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் இருந்த தண்ணி எல்லாமே நான் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நான் அளந்து வச்சு இப்போ மொத்தமாக ஊற்றிருக்கேன். நல்லா ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா அரிசியும் போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோ குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆச்சு. அரைவாசி வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு டைம் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போடலாம். தம் போடுறதுக்கு தோசைக்கல் அடியில் வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சு அது மேலே வெயிட்டாக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.